பொங்கல் பண்டிகையை கொண்டாட சென்னையில் இருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு மக்கள் படையெடுத்து சென்று வருகிறார்கள். இந்நிலையில் ஒரே நாளில் கிட்டத்தட்ட 2,17,030 பேர் அரசு பேருந்துகளில் பயணம் செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, கூடுதல் விவரங்கள். தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல ஏதுவாக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நேற்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம் என்பது தொடங்கியிருக்கிறது. நேற்று நள்ளிரவு 12 மணி நிலவரப்படி வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளின் எண்ணிக்கையான 2100 பேருந்துகளில் 2100 பேருந்துகளும் 1260 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டு ஆக மொத்தம் 3946 பேருந்துகள் இயக்கப்பட்டிருப்பதாக போக்குவரத்து துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேருந்துகள் மூலம் 2,17,030 பயணிகள் பயணித்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இதுவரையில் 1,96,310 பயணிகள் முன்பதிவு செய்து பயணம் செய்ய முன்பதிவு செய்திருப்பதாகவும் அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தங்கள் சொந்த ஊர்களுக்கு பொதுமக்கள் செல்வது வழக்கம். பொதுமக்கள் செல்ல ஏதுவாக எந்த ஒரு இடையூறும் இருக்கக்கூடாது என்ற காரணத்திற்காக சிறப்பு பேருந்துகள் தமிழ்நாடு அரசின் தரப்பில் ஒவ்வொரு ஆண்டும் இயக்கப்பட்டு வருகிறது. சென்னையை பொறுத்தவரையில் 6 பேருந்து நிலையங்களிலிருந்து இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் மொத்தமாக நேற்று ஒரே நாளில் 2,17,030 பயணிகள் பயணித்திருப்பதாக போக்குவரத்து துறை சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.